ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ யூடியூப்பில் மியூசிக் எப்படி போடுறது, காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வேறு எங்கேருந்தாவது வெப்சைட்லேருந்தோ மியூசிக்கை டவுன்லோட் பண்ணால் நமக்கு காப்பிரைட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு நம்ம யூடியூப்லேயே நிறைய மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம Genreviews.online. இவங்கள்ட்ட நல்ல டாப் அண்ட் லேட்டஸ்ட் மாடலோட எல்லா விதமான ப்ராடக்டோட ரிவ்யூஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளோட பெஸ்ட்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூபோட ஆடியோ லைப்ரரியை எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ரோமை ஓப்பன் பண்ணிக்குவோம். க்ரோமில் யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் லாகின் பண்ணிக்கலாம். இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும். அதை டச் பண்ணிக்கிட்டோம்னா ஆடியோ லைப்ரரின்னு வரும். இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக மியூசிக் அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஆனால் இதுக்கு நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது, இதை சேல் பண்ண முடியாது, யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரின்னு இருக்கா, கேட்டகரியில் ஏகப்பட்டது இருக்குது. கார்ட்டூன்ஸு, வாட்டர் மார்க்கு, ஆட்டம்ஸு, அலார்ம்ஸு தெரியுதா உங்களுக்கு? இதில் நம்ம ஹாரர்னு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கார்ட்டூனை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தோம்னா இதில் நமக்கு கார்ட்டூன் மட்டுமே ஷோ ஆகும். தெரியுதுங்களா? வெறும் கார்ட்டூன் மட்டுமே ஷோ ஆகும். நம்ம எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். இது இல்லாமல் நம்ம மியூசிக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மியூசிக்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான இது. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். நம்ம இது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போகிறதுக்கும் தெரியும். இதை ஸ்க்ரோல் பண்ணி கூட நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்டுன்னு இருக்கா, ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்டுன்னு இருக்குது. இது ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதோட கிரெடிட்டை நம்ம கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்தே ஆகணும். அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா சிசின்னு வந்துட்டுருக்கா. இது என்னன்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன். இதோட இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணியிருந்தோம்னா இது யாரோடது என்னங்கிறத கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இதை காப்பி பண்ணி கொடுத்தே ஆகணும். இங்கே இருக்கா, இந்த காப்பியை கிளிக் பண்ணோம்னா காப்பி ஆகிடும். இதை நம்ம இந்த நம்மளோட வெப்சைட்டோட நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இதை நம்ம கொடுத்தாகணும். இதே நம்ம சிசி இல்லாமல் தேவையில்லை, நமக்கு அந்த மாதிரி இது தேவையில்லைன்னா நம்ம நாட் ரெக்வயர்டுங்களை கிளிக் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புரியுதுங்களா? இது மாதிரி இதில் நிறைய ஏகப்பட்ட மியூசிக்ஸ் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இதை கூட நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கார்ட்டூன் இருக்கா, கார்ட்டூனை கிளிக் பண்ணி கார்ட்டூன் மட்டும் இல்லை, வேறு எது வேணால் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ஸ் இதை கிளிக் பண்ணி
ஃபில்டர் கொடுத்தோம்னா வெறும் அதோட மட்டும்தான் ஷோ ஆகும், மற்றது ஷோ ஆகுது. இது இல்லாமல் இதை யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக நம்மளோட சவுண்ட் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.